போன வீடியோவில் எல்லாம் சந்திரன்ட்ட மலைக்கேதுக்காக விழாவில் பங்கேற்க சொல்கிறாங்க. இதை கேட்ட சந்திரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கு மேலே என்ன நடக்கும் இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் அந்த இடத்த விட்டு போனோடனே இன்னைக்கு இரவு உன்னால் மறக்க முடியாத இரவு மனசுக்குள்ள சொல்கிறாங்க எல்லாம். அடுத்த காட்சியில் நந்தினி என்ன விழா ஏற்பாடா அப்படின்னு அதிர்ச்சியை கேட்குறாங்க. ஆமாம், அரசி ஹெலனாவோட உத்தரவுப்படி இந்த விழா புருஷர்களுக்கு மட்டும்தானா அப்படிங்கிறாங்க நந்தினியோட அண்ணி. அரசர் மலைக்கேதுவை மற்றவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துறாராம் சந்திரன். நாளைக்கு திருமணம் அப்படின்னு சொன்னோடனே நந்தினி இந்த திருமணம் நடக்கக்கூடாது, அதுக்குள்ள நான் ஏதோ செஞ்சாகணும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க அண்ணியும் நம்மளால என்ன செய்ய முடியும், மலைக்கேது நாடகம் ஆடுறது உனக்கு மட்டும்தான் தெரியும், ஆனா மற்றவங்க யாருக்குமே தெரியாது, உன்கிட்ட ஏதோ ஆதாரம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நந்தினி அண்ணி சொன்ன உடனே ஆதாரம் இருக்குது, மலைக்கேதுவோட சுயரூபத்தை வெளிக்கொண்டு வந்தேன், உன்னோட சுயரூபம் எல்லாத்துக்குமே தெரியும், அதான் எப்படி செய்வ அப்படின்னு நந்தினியை பார்த்து அவங்க அண்ணி கேட்ட உடனே மலைக்கேது வாயாலேயே அவனோட சுயரூபத்தை சொல்ல வைக்கணும், அப்பதான் எல்லாருமே என்னை நம்புவாங்க அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே இத்தனையும் நீ எப்படி இன்னைக்கு இரவுக்குள்ள செய்ய போற, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவகாசம் இருக்கு, நாளைக்கே சாயாவுக்கும் மலைக்கேதுக்கும் திருமணத்துக்கு அப்புறமேட்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கௌதமி அண்ணி சொன்ன உடனே ஆமா நாளைக்கு திருமணம், இப்படி இருக்கிறப்ப இது ஒன்றும் சுலபம் இல்லை, அந்த மலைக்கேது எல்லாத்தையுமே ஏமாத்துறான், உனக்கு மட்டும்தான் அவனோட சுயரூபம் தெரியும், ஆனா உன்னைய யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு இன்னொரு அணியும் சொல்றாங்க. இதை கேட்டு நந்தினியும் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, இன்னைக்கு இரவே மலைக்கேதுவோட சுயரூபம் எல்லாத்துக்குமே தெரியும்னு சொல்றாங்க. அடுத்த காட்சியில எல்லாம் காட்டுறாங்க. அவங்க பணிப்பெண்கிட்ட இன்னைக்கு இரவு விழால இந்த விசேஷ மதுவை எல்லாருக்குமே கொடுக்கணும், அதுல முக்கியமா சந்திராவோட கோப்பையில மட்டும் மதுவை தீராம பாத்துக்கணும் அப்படின்னு அந்த பணிப்பெண்கிட்ட சொன்னோனே பணிப்பெண்கள் அதை கேட்டுட்டு எடுத்துட்டு போறாங்க. பணிப்பெண்கள் போனக்கு அப்புறமேட்டு இன்னைக்கு இரவு இந்த மதுவோட பாதிப்பு உனக்கு ஏற்படும், அந்த நேரத்துல நான் உன்னைய முழுமையா அடையவேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம். அடுத்த காட்சியில நந்தினி ஆண் வேடம் போட்டிருக்காங்க, அதாவது மாறு வேடத்துல ஆண் வேடம் போட்டிருக்காங்க. பக்கத்துல இருந்த கௌதமி அண்ணி இந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறியா, யாரோ உன்னைய அடையாளம் கண்டுகிட்டா என்ன பண்ண அப்படின்னு கேட்ட உடனே நந்தினி சாயாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினி ஆண் வேடத்துல போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. விருப்பப்படுறவங்க தேங்க்ஸ் பட்டன் அமுத்துங்க, சேட் பட்டன் அமுத்துங்க.